அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நுண்ணறிவு தொடர்பான காணொளியிலே 2021ஆம் ஆண்டு இலங்கை சட்டக் கல்லூரி நுழைவுப் பரீட்சையின் நுண்ணறிவு வினாத்தாளில் காணப்படுகின்ற வினா தொகுதி ஒன்றில் தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த வினா 21 தொடக்கம் 25 வரையான வினாக்களை உள்ளடக்கினதாக காணப்படுகின்றது. அவ்வினாக்கள் தொடர்பான விடைகளை எவ்வாறு இனங்காண்பது என்பது தொடர்பாக இந்த காணொலியூடாக நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இவ்வினாவானது ஆங்கில எழுத்துக்களை அடிப்படையாக கொண்ட ஒரு ஒப்புமை தொடர்பான வினாவாகும். இது ஆங்கில எழுத்துக்கள் ஒரு தொடர் ஒழுங்கிலே கொடுக்கப்பட்டு அதில் நாங்கள் இந்த தொடர் ஒழுங்கினை கண்டுபிடிப்பதற்கான வினாவாக இந்த வினா அமைந்திருக்கின்றது. 21 25 வரையான ஒவ்வொரு வினாவிலும் ஒரு எழுத்து அல்லது எண்கோளம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அந்த எண்கோளத்தை அவதானித்து எழுத்து அல்லது எண்கோளத்தில் வினாக்குறியினால் குறிப்பிடப்பட்டுள்ள இடைவெளியை நிரப்பக்கூடிய மிக பொருத்தமான தெரிவை தரப்பட்ட தெரிவுகளிலிருந்து தேர்ந்தெடுத்து அத்தெரிவின் இலக்கத்தை அவ்வினாவுக்கு எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதட்டுமா. ரைட். இப்ப ஆங்கில எழுத்துக்கள் தொடர்பாக இப்ப பொதுவாக நாங்கள் ஒரு உளச்சார்பு அல்லது நுண்ணறிவு வினாத்தாளை அணுகும் போது எங்களுக்கு தரப்படுகின்ற இந்த செய்கை வழி பேப்பர் விடைத்தாளிலே நாங்கள் இந்த ஆங்கில எழுத்துக்களை இலகுவாக அடையாளம் காணக்கூடிய வகையில் அது கேள்வி வருமா வராதான்றதுக்கு அப்பால நாங்கள் அதை குறித்து அதற்கு ஒரு இலக்கத்தையும் எழுதி வைக்க முடியும். இலக்கத்தை கீழிருந்து மேல் நோக்கினதாகவும் மேலிருந்து கீழ் நோக்கினதாகவும் நாங்கள் குறிக்கும் போது மிக விரைவாக இவ்வாறான வினாக்களை நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் இதில் சில வேளைகள் எங்களுக்கு ஆங்கில எழுத்துக்கள் அந்த அந்த டைமில் ஓடருக்கு வராது. அப்போ நாங்கள் முன்னமே அதை எழுதி வச்சு கொண்டோம்னு சொன்னால் இப்படி நாங்கள் 26 எழுத்துக்களையும் அதில் 5 பகுதிகளாக பிரித்திருக்கிறேன். நீங்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களுக்கு இலகுவாக 5 சொல்லும்போது இலகுவாக நாங்கள் அந்த 26 இலக்கத்தையும் அடையாளம் காண்பதற்கு சந்தர்ப்பமாக அமையும். அந்த வகையில் நீங்கள் அந்த எழுத்துக்களை ஏதோ ஒரு வடிவத்தில் பிரித்து நீங்கள் முதலில் எழுதி வைத்திருப்பது சிறந்த ஒரு விடயமாக இருக்கும். இவ்வாறு 26 ஆங்கில எழுத்துக்களையும் குறித்து அதுக்கு இலக்கங்களையும் அடையாளம் விட்டுக்கிறேன். எத்தனையாவது இலக்கம் எத்தனையாவது எழுத்துன்னு சொல்லி அடையாளம் விட்டுக்கிறேன். அதை வச்சுக்கொண்டு நாங்கள் 5 வகையாக பிரித்தபடியால் மிக இலவாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இதில் முதலாவது தரப்பட்டிருக்கிறதுல பாருங்க, JQR KST LUV, அடுத்தது ஒரு இடைவெளி, பிறகு NYZ. அப்போ இதை நாங்கள் பார்க்கலாம். இதில் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற விடயத்தில் இந்த அட்டவணையிலிருந்து நாங்கள் அதை அடையாளம் பார்க்க முடியும். ரைட். அதில் பாருங்க, ஜே ரைட் ஜே, அடுத்தது பாருங்க கியூ இங்கே இருக்குது. அடுத்தது ஜே அடுத்ததா கியூ, அடுத்தது ஆர் இருக்கு. பாருங்க, இந்த 3 எழுத்துக்கும் இடையில என்ன தொடர்பு அப்படிங்கிறத பாருங்க. நீங்கள் எண்ணி பார்க்கலாம். இல்லை ஜேக்கு பிறகு 5 6 7வது எழுத்து கியூ சேர்க்கப்பட்டிருக்குது. அப்போ முதல் ஜே எடுக்கலாம். பிறகு ஜேக்கு பிறகு அதிலிருந்து நீங்கள் கியூ, அடுத்தது 7வது எழுத்து கியூ, 8வது எழுத்து ஆர். அடுத்தது பாருங்க, கே இருக்குது. கே கேக்கு பிறகு எஸ் இருக்குது. கேக்கு பிறகு எஸ் இருக்குது. எஸ் பிறகு டி இருக்கு. ரைட். அப்போ ஜேக்கு அடுத்தது தான் கே, ஒரு ஆர்டரில் வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ இதில் கேயிலிருந்து 4 5 6 7 8வது எழுத்து
எஸ் ஆக இருக்கு, அடுத்து 9வது. அப்போ முதல்ல வந்து ஜேயிலிருந்து 7ஆவதும் 8ஆவதும் வந்தது. பிறகு கேயிலிருந்து 8ஆவதும் 9ம் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லில் இருந்து 9ம் 10ம். பிறகு எம்மில் இருந்து 10ம் 11ம். அப்படி நாங்கள் பார்த்து கொள்ளலாம். வழியில் எம்மில் இருந்து அந்த வழியில் பார்த்தோம்னா எம்மில் இருந்து 2, 4, 6, 8, 10, 11. அப்போ எம்மில் இருந்து 10வது டபிள்யூ 11வது எக்ஸ் வந்த விட வந்து இதுக்கு பொருத்தமானதாக இருக்கும். அல்லது இந்த ஓர்டரில் வாரதை வச்சு கொண்டு பார்ப்போம் நாங்கள். இல்லை ஜே கே எல் அடுத்தது எம் வரணும், அடுத்தது என்னும் வருது. அப்போ அந்த ஆர்டர் வரும். அப்போ இதில் வந்து எம் வர வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கியூஆர் எஸ்டி யூபி டபிள்யூஎக்ஸ். அப்போ அந்த முறையிலையும் நாங்கள் பார்க்க முடியும். அப்போ 21வது வினாவுக்கு வந்து நீங்கள் மிக விரைவாக அடையாளங்கள்லாம் இது நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக மிக ஆறுதலாக வந்து குறிப்பிடுறேன். நீங்கள் இதை வந்து மிக விரைவாக அடையாளம் காண முடியும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 21வதுல வந்து நாங்கள் 2 வழியில் அதை பார்த்துருக்கிறோம். நீங்களும் வேறு வழிகளில் அதை அடையாளம் கண்டு கொள்ளலாம். அதில் வந்து MWXன்னு சொல்லி முதலாவது விட வந்து அதுக்கு பொருத்தமானதாக இருக்கு. ரைட். அடுத்தது 22வது அது மிக இலவானதாக இருக்கு பாருங்க. C3, அடுத்தது சிக்கு அடுத்த O வந்து 5, அடுத்தது பிக்கு அடுத்ததான் ஒரு இலக்கம் வரவானம். இஞ்சால இலக்கத்தின் தொடர்பு பார்த்தீங்கன்னா 9, 11 2 கூடிக்கொண்டு போகுது. ஆகவே பிக்கு அடுத்ததாக 7 வரவானம். இலக்கம் 3 விடையை கொண்ட தொகுதி வந்து இந்த தொடர்போட அமைஞ்சிருக்கு பாருங்க. 3, 5, 7, 9, 11. அதில் முதலாவது எழுத்துல 3 துவங்குது, 2ஆவதுக்கு 5, 3ஆவதுக்கு 7 வரவானம், 4ஆவதுக்கு 9, 5ஆவதுக்கு 11. அப்போ 3வது விட. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா DYEZF என்ற அடிப்படையில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த DEF வந்து தொடர் எழுத்து டேக்க தான் ஒன்று புதுசாக வந்து சேர்ந்துருக்கு. ஒவ்வொன்று வந்து செய்கிறது டேக்க. அப்போ அதுக்கு பிறகு பார்த்தா அது இந்த மிச்சம் தான் இங்கே அலையும் வருது. GHI அந்த டேக்க ஒவ்வொரு எழுத்தை விட்டு பார்த்தீங்கன்னா சரி. அப்போ இதை நீங்கள் இப்படி பார்க்கலாம். அப்போ தொடர்பு ஒன்று கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் அந்த தொடர்பை பார்த்தீங்கன்னா இதில் டி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு இடவழி, அதில் வை வந்தது இடவழியில். அடுத்தது அதுக்கு அடுத்த எழுத்து வருது இ, அதுக்கு பிறகு வைக்கு பிறகு செட் வருது, அதுக்கு பிறகு வந்து எஃப் வருது. இது ஒரு தொகை. பிறகு அடுத்ததில் பாருங்க ஜி வருது, திரும்பவும் வையும் சட்டும் வருது. ஓகே, ஜி வை ஜி இடவழியை விட்டு பார்ப்போம். அப்போ உங்களுக்கு எழுத்து ஓடரில் வரும். ஜிஹெச் அடுத்தது ஐ. அடுத்ததில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐக்கு பிறகு என்ன வரணும்? ஜே வரும். ரைட். என்ன வரணும்ன்றது வந்து இந்த அட்டவணையை நாங்கள் ஏற்கனவே எழுதி வைக்காட்டி குழப்பம் இருக்கும். அந்த இடத்துல டென்ஷனில் அது வந்து எங்களுக்கு சரியா ஏபிசிடி தெரியாண்டு இல்லை, அந்த டைமில் அது ஓடரில் வராமல் போயிடும். அப்போ ஜேக்கு பிறகு கே வரும், கேக்கு பிறகு எல் வரும். அப்போ இது 3வது தொகுதி தானே பாருங்க. எல்லுக்கு பிறகு எம் இருக்குது, எம்முக்கு பிறகு என் இருக்குது. அப்போ அந்த ஓர்டர் சரி, அந்த ஓர்டரில் போகுது. எம்முக்கு அப்புறம் ஓ அண்டு போகுது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடையக்கு அந்த டேஷ் பண்ண இடங்களில் பார்த்தீங்கன்னா வார எழுத்து வேறுபடையில் வையும் சட்டும் தான் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குது. ஆகவே இதுன்ற விட வந்து பார்த்தீங்கன்னா ஜே வை கே செட் ரெண்டு பேரும் ஜே வை. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜே வை கே செட் 4வது விட வந்து பொருத்தமானதாக இருக்கு. ரைட். ஓகே, அடுத்தது பாருங்க. இதில் Q9PO
டேஸ் KJI. அப்ப இதுல பாருங்க இந்த எழுத்துக்கள்ல ஒரு HGF EDC இந்த மாறி பின்னுக்கு இருந்த அந்த எழுத்து ஓர்டர்ல இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. பாருங்க இந்த QPOவை உண்மையில அது வந்து PQOன்னு தான் ஓர்டர்ல எழுதணும். ஓர்டர் படி பார்த்தோம்னா PQ. ரைட். OPQ இதை வந்து என்ன செய்யிருக்கணும் வேண்டாவே இன்னைக்கு இருந்தாலும் இருக்கலாம் QPO. அதே மாதிரி பிறகு பாருங்க KJ எங்கேண்டா KAI இதை ஓர்டர்ல இருக்கு இன்னைக்கு இருந்தாலும் இருக்கலாம். அப்ப இந்த இடையக்க பார்த்தீங்கன்னா விடுபட்டிருக்கிறது இந்த 3 எழுத்து தான். அப்ப என்ன வரணும்னா NML வரணும் பின்னுக்கு இருந்த இடையக்க. அப்ப அந்த விட தான் இதுக்கு பொருத்தமா இருக்கணும். NML முதலாவது விடையில அப்படி ஒரு இருக்கு பாருங்க. NML என்ற ஓர்டர்ல அதே மாதிரி 4வது விடையிலையும் இருக்கு. இப்ப அந்த இடையக்கு வர இலக்கத்தை தான் நாங்கள் பார்க்கணும். முதலாவது விட அல்லது 4வது விட தான் வரப்போகுது. இப்போ இலக்கம் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். 9, பிறகு ஒரு இடைவெளி இருக்குது, அதுக்கு பிறகு 7, 6. அந்த இலக்கத்தின் இடம் மாறையில ஆனா இலக்கம் என்ன செய்யணும்னா குறைஞ்சு கொண்டு போகுது, ஒவ்வொன்றும் குறைஞ்சு கொண்டு போகுது. ஆகவே 2வது தான் இலக்கம் வரணும், இதுல 8 வரணும். அப்ப அதுல எங்களுக்கு பொருத்தமான விட வந்து முதலாவது. ரைட். அடுத்தது பாருங்க, இது வந்து ZU YV XW. இதுல பாருங்க சட்டுக்கு அடுத்தது U வருது, இங்க வைக்கு அடுத்தது B வருது, எக்ஸுக்கு அடுத்தது இந்த முதலாவது எழுத்து பாருங்க ஓர்டர்ல போய்கொண்டிருக்கு. அங்க கீழிருந்து மேல போய்கொண்டிருக்கு ஓர்டர்ல. ரைட். அது மாதிரி 2வது UVWXYZ. அப்ப அதுவும் ஓர்டர்லாம் இருக்கு. UVXWXYZ அடுத்த கடைசியில வந்து செட் வரணும் உங்களுக்கு. இதுல பின்னுக்கு வர வேண்டியது செட், முன்னுக்கு ஒரு எழுத்து இருக்கு. ரைட். அந்த எழுத்தை தான் கண்டுபிடிக்கணும் நாங்கள் இப்ப. அது என்னன்னு சொன்னா கீழே ரிவர்ஸ்ல இருந்து போகுது. செட் Y X W B U வரணும். அப்ப இந்த இடத்துல ஜூ வரணும். ஜூவும் சட்டும் வந்தா சரி. ஜூவும் சட்டும் தான் எல்லாத்துக்கும் விடை இருக்கு. கடைசி விடையை தவிர மற்றெல்லாம் ஜூவும் சட்டும் தான் இருக்கு. அதுல இனி இலக்கத்தை பார்ப்போம். முதலாவதுல 2 இருக்கு, பிறகு 4, பிறகு 6, முதலாவது பிறகு 8, பிறகு 10 இருக்குது, அது வந்து 2, 4, 6, 8, 10 போகுது. இனி 12 தான் வரணும். 12 வரணும்னா முதலாவது விட வரணும், அல்லது 3வது விட வரணும். நாங்கள் பார்ப்போம் இங்க வர வரணும். முதலாவதுல 2, பிறகு 4, பிறகு முதலாவதுக்கு 6, பிறகு 2வது 8. முதலாவதுக்கு 10 வந்தது, 2வது தான் 12 வரணும். ஆகவே முதலாவது விடையில சட்டுக்கு 12 இருக்குது. ஆகவே அந்த விட வந்து மிக சரியானதாக இருக்கு. முதலாவது விட. ரைட். இது இந்த இது வந்து ஒரு இலவான வினா. இலவான வினா வந்து இது ஒரு உளச்சார்பு சார்ந்த வினா. ரைட். நீங்கள் இலவாக இதை புரிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த ஏபிசிடியை வந்து செட் வரையும் நீங்கள் வினாத்தாள் கிடைக்கும் முன்னமே உங்களுக்கு அந்த விடைத்தாளில் குறித்து வச்சு கொள்வது நல்லம். அதற்கான நேரத்தை மீதப்படுத்துவதற்கான வாய்ப்புகளாக இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் ஏனையருக்கும் அதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்து கொள்ளுங்க. தொடர்ச்சியாக காணொலிகள் வரும். இது அனைத்து போட்டி பரீட்சைகளுக்கும் இதனை பயன்படுத்த முடியும்.